டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் வழக்கில் நடத்திய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல், சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பாக மட்டும்தான் அமலாக்கத்துறைக்கு விசாரணை செய்ய அதிகாரம் உள்ளது என்றும், ஊழல் புகார் தொடர்பாக எவ்வாறு அவர்கள் விசாரணை செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். பின்னர் வாதிட்ட ஒன்றிய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக செய்திகள் பெரும்பாலும் வெளியிடப்படுவதில்லை என்றும், எதிரான செய்திகள்தான் வெளியிடப்படுவதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, கடந்த 6 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை தொடர்பான பல வழக்குகளை தாம் பார்த்திருப்பதாகவும், அவற்றை கூறினால் மீண்டும் ஊடகங்களில் செய்தியாகிவிடும் என்றும் கூறினார். மேலும் மாநில அரசின் விசாரணை நடத்தும் உரிமையை அமலாக்கத்துறை அபகரிக்க பார்க்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். மாநில அரசு விசாரிக்கவில்லை என்று சந்தேகம் வரும்போதெல்லாம் அங்கு செல்வீர்களா? சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது யார்? அமலாக்கத்துறையா அல்லது மாநில காவல்துறையா என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி, நீங்கள் ஏன் இதில் மூக்கை நுழைக்கிறீர்கள் என்று சரமாரியாக வினவினார். சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்து செல்வீர்களா? அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இல்லையா என்று அடுக்கடுக்காக தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட கபில் சிபல், தேர்தல் முடிந்துவிட்டாலே டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை அக்கறை காட்டாது என்று கூறினார். அதற்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்ற தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை அதிகாரங்கள் குறித்த சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான சீராய்வு மனு மீதான தீர்ப்பு வந்த பிறகு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.